காவிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் வரைக்கும் வணக்கம். வணக்கம். மார்க்கெட்டில் ஒரு குட் நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவான பக்கம் திரும்பி இருக்கு. அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு தான் குருஜியுடைய தம்பி நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். வெல்கம் வித் வணக்கம். குருஜி பிஸியாக இருக்கிறதுனால அவருடைய பிரதரை அனுப்பி காரணமே நீங்களும் அவங்களும் தான். ஸோ இளங்குருஜியாக மாறி வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, குருஜி டைம் ட்ராவல் பண்ணி 1995 வந்திருக்கார். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகிருக்கு. 24,300 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு பாசிட்டிவ் வந்து தான் இதற்கான காரணம் அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளும் அதை தான் சொன்னோம். சாட்டர்டே அன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி வந்தோடனே அதை சொல்லணும். அண்ட் மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு நல்லா பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போதைக்கு இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தா இது ஒன்று தான் நல்ல நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகணும். ஏன்னா சரி, மார்க்கெட் மேலே போனால் தான் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து குட் நியூஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அவங்க கவர்மெண்ட் வர ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ஃபார்ம் பண்ணோன்னு தான் அடுத்த இது எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் மறுவார் இன்னும் இங்கே பாம்பே வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறனாலையும் பிஜேபி ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஸோ அந்த அப்போசிஷன்லாம் வேறு கிளியராக இல்லை. அவங்க வந்து நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு புல்லட் ட்ரெயினை வர விட மாட்டோம், தென் வந்து தாராவி ரீடெவலப்மெண்ட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருப்போம் அப்படின்லாம் வேறு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லலாம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் எந்த வித தடங்களும் இருக்காதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட இமேஜ் எஸ்பெஷலி அந்த கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு வெரி குட் இமேஜ் ஆக்சுவலாக. அந்த புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லாட்டா ரீடெவலப்மெண்ட் ஆஃப் தாராவி ஸ்லம் ஏரியாவாக இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னையோ இது கண்டினியூ ஆகும் வித்தவுட் இந்த தடங்கள் இல்லாமல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, கம்மிங் டு த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே கரெக்ஷன் ஆகும்போது அதுலேயே நல்ல ஸ்டாக்ஸை தேடுறது வந்து எப்பொழுதுமே நல்லது. அண்டு இந்த திருப்பி ஏற்றமாக இருக்கிற ஷேர் மார்க்கெட் அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷனை பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வர இருக்குது. சடனாக பாசிட்டிவ்ஸ்லேருந்து நிறைய நெகட்டிவ்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது கண்டினியூ ஆகுமா இல்லாட்டா கன்சாலிடேட் ஆகுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நம்ம. சரி, பல காரணங்கள் சொல்லலாம். ஏன் வந்து சடனாக வந்து ஒரு நல்ல க்ரோயிங் எக்கானமியில் ஒரு பெரிய செட்பேக் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு 5-6 காரணங்கள் இதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, இந்த அர்பன் மிடில் கிளாஸ் அண்டு அந்த செக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். தெர் இஸ் ஆஃப்டர் கோவிட்லேருந்து அங்கேருந்து நிறைய டிமாண்ட் வந்துருச்சு. ஏன்னா கோவிட் அப்போ வந்து சேமிப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அந்த கோவிட்லேருந்து வெளியே வர ஆரம்பித்தோன்னே செலவு ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் க்ரோத்தும் நல்லா இருந்தது நிறைய செக்டாரில். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த டூரிசம், த ட்ராவல், தென் வந்து கன்சியூமர் குட்ஸு, தென் 2 வீலர் 4 வீலர் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வந்து டிமாண்ட் வந்துகிட்டே இருந்து அதே மாதிரி லோனும் நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் க்ரோத் வந்து நல்லா இருந்தது. அண்டு இது என்ன ஆச்சு அப்படின்னா, நவ் ஒரு எண்ட் ஸ்டேஜ் வந்த மாதிரி தெரியுது. அண்டு இப்போ வந்து டியூ டு வேரியஸ் ஃபேக்டர். என்னென்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் கூட அவங்களோட இன்கம் வந்து அதே லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எரோட் ஆகிட்டே இருந்தது அவங்களுடைய சர்ப்ளஸை. அதனால இந்த ஸ்பெண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம வந்து கன்சியூமர் குட்ஸ் செல்லிங் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா புவர் ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்துஸ்தான் லீவர், நெஸ்லே, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, அண்ட் ஈவன் மாருதி ஆல்சோ. நாட் ஓன்லி கன்சியூமர் குட்ஸ் பட் ஆல்சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கூட டிக்ளைன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இதில் இது என்ன சொல்லலாம்னு, எஸ்பெஷலி வந்து இந்த அர்பன் ஏரியாஸ்லேருந்து தான் இந்த மாற்றம் வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த ரீசெண்ட் டைம். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சர்ப்ளஸ் எரோட் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட இன்கம் வந்து க்ரோ ஆகலை.
அது எக்ஸ்பெண்டிச்சர் க்ரோ ஆகிற லெவலுக்கு இன்கம் க்ரோ ஆகலை. அண்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய க்ரோத் இன் இன்கம் இந்த பாஸ்ட் 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 0.7% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு. இதனால தான் அவங்க இந்த அர்பன் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். செகண்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ, செபி இவங்களாம் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டனால அதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டை வெகுவாக பாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இல்லாட்டா பாரோயிங் இதை வந்து வெகுவாக குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க, ரீசெண்ட் டைமில் ஒரு 1 இயர் பேக் என்ன சொன்னாங்க, தென் வெயிட்டேஜை ரிஸ்க் வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணாங்க. என்பிஎஃப்சிக்கு லென் பண்ணாலோ இல்லாட்ட வந்து அன்செக்யூர்ட் லோன் கொடுத்தாலோ, அதனால் ரிட்டைல் லோன் வந்து 30%லேருந்து 14% ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சர்ப்ளஸ் மணி பீப்புள்கிட்ட இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அசட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோட இப்போ வந்து லயபிலிட்டிஸ் நிறைய கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அசெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டிக்ளைன் இது 30 lakh crores-லேருந்து 29 lakh crores இருந்து இந்த பாஸ்ட் 4 இயர்ஸில். ஆனால் லயபிலிட்டிஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு, 7 lakhs-லேருந்து 15 lakh crores ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆர்பிஐ வந்து அதனால் பார்த்து என்ன பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் எம்பிஏ கிரியேட் ஆகிடக்கூடாது இந்த பேங்கிங் செக்டாரில் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு பாருங்க, இந்த ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து இந்த மாதிரி கார் அந்த மாதிரி ஐட்டமாக இருக்கட்டும், பீப்புள் வாங்குறதுக்கு வந்து ஹெசிட்டன்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி செபி கூட இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொட ஆரம்பிச்சிட்டாங்க ஆன் தி ஷேர் மார்க்கெட். ஏன்னா ஹைலி கேம்பிளிங் இதாகிடுச்சு, பிளேஸ் ஆகிடுது. அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொட ஆரம்பித்தோடனே அது வந்து இந்த எஸ்பெஷலி இந்த F&O செக்ஷன்லலாம் ஸ்பெக்குலேஷன் வந்து வெகுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு மேஜர் காரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸோட ஆக்டிவிட்டீஸ்னால கூட மார்க்கெட் டிக்ளைன் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் யூஸ்வலாக சொல்கிறது தான், தட் இஸ் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் குறைஞ்சி போச்சு. ஏன்னா பேண்டமிக் டைமில் 9.3% இருந்தது ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ பார்த்தீங்கன்னா 4.9%. இன்ஃபேக்ட் அதோட குறைச்சி தான் இருக்கும் போல இருக்க இந்த ஃபைனல் ஃபிகர்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25 வர்றப்ப 4.7 இருக்கலாம், இல்லாட்டா ஈவன் 4.1 கூட போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வந்து வெகுவாக குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த டைமில் தட் இஸ் எலெக்ஷன் டைம்லேயும் ரொம்ப குறைச்சிட்டாங்க ஸ்பெண்ட் பண்ணுறதை. மேபி இந்த செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்கணும் எப்படி வந்து திருப்பி ரிவைவ் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை அப்படிங்கிறது. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு ஹாஃப் கன்சிடர் பண்ணோம்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் தான் சொல்லணும் நம்ம. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் தான் ஒரே இது ஏஜென்சி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு டிமாண்டு எல்லா இடத்துலையும். இப்போ அவங்களும் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக ஓவராலாக வந்து மணி சப்ளை எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அண்டு பீப்புள்கிட்ட பணமும் இருக்காது, சர்ப்ளஸ் மணியும் இருக்காது. அண்டு இதோட நீங்கள் அதர் ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி, அப்புறம் மான்சூனோட எக்ஸஸ் ஆக்டிவிட்டி. ஏன்னா இது சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ரெயின் இருக்குது, சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வறண்ட நிலை இதாக இருக்குது, சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறனால இன்ஃப்ளேஷனும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கு, அதனால ப்ரைவேட் செக்டாரும் திருப்பி ஆரம்பிக்கலை ஸ்பெண்டிங்கை. ஒரு ஸ்மாலாக 21 ஆரம்பித்தாங்க, பட் ஆனால் அது கண்டினியூ பண்ணலை அந்த ஸ்பெண்டிங்கை. ஸோ ப்ரைவேட் செக்டார் வந்து கவர்மெண்ட் செக்டாரோட சேர்ந்து வந்து ஸ்பெண்டிங்கை ஆரம்பிக்கலை. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கானமி. எப்படி வந்து கன்சம்ஷன் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கானமி. அப்போ தான் வந்து வி கேன் கிரியேட் அசெட்ஸ், வி கேன் கிரியேட் வந்து ஜாப்ஸு அந்த இன்க்ரீஸ் த டேக்ஸஸ் எல்லாமே பண்ண முடியும். ப்ரைவேட் செக்டாரும் ரிலக்டன். ஏன் ப்ரைவேட் செக்டார் ரிலக்டன்னு பாருங்கள், இப்போ வந்து டிமாண்ட் ஏற்கனவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. டிமாண்டு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் ஆகும்?
கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் ஆனால் தான் அட்லீஸ்ட் ஒரு 80% வரணும், அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகணும். அப்போ தான் வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் ஆகலைன்னா எப்படி அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதர் பாயிண்ட்ஸ்லாம் வேறு இருக்குது. அண்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி இட் செல்ஃப், நான் கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அது வந்து ஒரு ஓவர் கில்லாக தான் இருக்குது. ரேதர் தான் வந்து ஒரு சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் மாதிரி தெரியல. ஏன்னா தெர் இஸ் எக்ஸஸ், அந்த எக்ஸஸை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணால் தான் வந்து அது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அந்த ரெகுலேஷன் இருக்கும். பட்டு பார்ப்போம் எப்படி அதை டீல் பண்ண போகிறாங்கங்கிறத. ஸோ இந்த காரணமும் ஒன்று. அப்புறம் பர்ஹாப்ஸ் இந்த மேஜராக நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, இப்போ பாருங்கள், ஒரு மேஜர் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. என்னென்னா அந்த ஒரு சைடில் பார்த்தீங்க ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த சாட் ஜிபிடி, அந்த மாதிரி இது வந்து நியூ ஏரியாஸ் ஆஃப் க்ரோத் க்ரியேட் பண்ணுது. ஆனால் எக்ஸிஸ்டிங் பிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. எப்படி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம பெனிஃபிட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கனாலையும் நிறைய வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணல. அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்போது எவாலுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் பார்த்தோம்னா. அதே சமயத்தில் இந்த அதர் மோட் ஆஃப் யூனோ தி சேல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. அன்ஆர்கனைஸ்டெலாம் ஸ்லோவாக வந்து ஆர்கனைஸ்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், எய்தர் வந்து ஃபுட்வேராக இருக்கட்டும் ஆர் இட் இஸ் கோல்டாக இருக்கட்டும். ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, தி அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்லேருந்து எல்லாருமே ஸ்லோவாக ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுலேயும் நிறைய ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வேறு வந்துட்டுருக்கு. அது வந்து பாசிட்டிவாக தான் அமையும், பட் அவர் டெம்பரரி ஒரு டிஸ்லொகேஷன் இருக்கும். இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அப்புறமேலே இந்த ஏரியாவில் பாருங்கள், இ-காமர்ஸ் செக்ஷனில் முதல்ல வந்து நம்ம கடையில் போய் வாங்கிட்டு இருந்தோம். தென் வந்து அது இ-காமர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இ-காமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு குவிக் காமர்ஸ்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்காது. ஸோ இதனாலையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு எக்கானமியில். இது வந்து அக்ராஸ் இந்தியா இது அதோட தாக்கத்தை காமிச்சிட்ருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அது எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, டிஸ்ட்ரிபியூட்டிங் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு சிறிய செட்பேக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நான் பார்த்தோம், நம்ம ஒரு 3 பிக் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுடைய சேல்ஸ்லாம் குறையிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் மேபி குயிக் காமர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனாலையும் இவங்களுடைய பிஸ்னஸ்லாம் வெகுவாக பாதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் தான் ஒரு இந்தியாவுக்கு ஒரு கண்டியூசிவாகவே இல்லை. ஏதோ ரஷ்யன் வாராக இருக்கட்டும், இல்லாட்டா ஈரான் வாராக இருக்கட்டும், இல்லாட்டா இப்போ ட்ரம்ப்போட புது பாலிசியாக இருக்கட்டும், அது எப்படி வரப்போகுது, அதனாலே வந்து நிறைய அன்சர்டன்ட்டி வேறு உருவாயிடுச்சு வேறு. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மித்த கண்ட்ரிலாம் குறைச்சிட்டாங்க, நம்ம இன்னும் குறைக்கல. பிகாஸ் அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதனாலையும் குறைக்காமல் இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இப்படியே விட்டோம் அப்படின்னா எக்கானமி வந்து சிவியராக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியா இஸ் நோ லாங்கர் ஜஸ்ட் வந்து ஹாஃப்டு பேக் டெக் கண்ட்ரி கிடையாது. இன்றைக்கி ஃபுல் க்ரோன் டெக் கண்ட்ரி. அதனால் டெக்னாலஜி ட்ரிவன் தான் நிறைய பிஸ்னஸில் ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு, சென்ட்ரல் ஸ்டேஜாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து குயிக் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இந்த என்டையர் எக்கானமியாக குயிக்காக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வர எலெக்ஷன் வேறு முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் வேறு வந்து கவர்மெண்டோட அட்டென்ஷனை எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நவ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஃபார் த ரூலிங் பார்ட்டிக்கு வந்தனால இப்போ வந்து கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி குறைச்சாங்கன்னா, இப்போ இமீடியட்டாக தெர் இஸ் டிசம்பரில் மீட்டிங் வருது, அந்த டைமில் வந்து குறைச்சாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் ஆகும். ஷேர் மார்க்கெட்டு இப்போ ஏற்றத்தை இன்னும் மேலே ஏற்றத்து போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். திருப்பி 26 கிராஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணால் நல்லது தான். நம்ம அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து எல்லா இன்வெஸ்டாருக்கும் ஒரு குட் நியூஸாக இருக்கும். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் எவ்ரி ஃபாலில் நீங்கள் வந்து ETF கூட வாங்கிட்டே இருக்கலாம்.
ஸோ அதனால வந்து அது வந்து இந்த ஃபாலுக்கு வந்து இன்னும் ஒரு அனதர் ஒரு அடிஷ்னல் ஃபியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வர இதனால். ஸோ லாங் டேர்மில் இருக்கவங்க பார்த்துக்க இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருனாலும் இறங்கினாலும் அவங்க இதை கேன் கீப் பையிங். பட் ஆனால் எனி ஸ்டாக் வந்து ஒரு 3 to 5 years ஹொரைசன் அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் நம்ம. ஸோ ரொம்ப லாங் டேர்ம் 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்கிறது வந்து வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதான் நம்ம சொன்னோம் தட் இப்போ வந்து யார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸு, இந்த ஏஎம்சி கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து வெரி லாங் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ரியலாக அதில் வந்து ஒரு க்ரோத்லாம் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த டைமில் அப்ரோச் பண்ணுறது பெட்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோதிலால் ஒசாலுடைய ராம்ஜி அவர்கள் கூட 30,000 நிஃப்டி கூடிய சீக்கிரமே டச் பண்ணோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ரைட். ஸோ அந்த மாதிரி நினச்சா நல்லா தான் இருக்கும். ரைட்டு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்க அத்தனை இன்வெஸ்டார் எதை விரும்புவாங்க அப்படின்னா க்ரோத்து, தென் டெவலப்மெண்ட்டு அண்டு சென்செக்ஸ் ஆல்வேஸ் இல்லாட்டா நிஃப்டி மேலே போயிட்டே இருக்கிறது தான் விரும்புவாங்க. அண்டு ஆக்சுவலாக வந்து ஒரு 1 month பேக்கில் ஒரு பயம் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, சரி ரொம்ப ஹை ப்ரைஸ்டாக இருக்கே, ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது, இந்த டைமில் போய் வாங்கலாமா அப்படின்லாம் ஒரு தோணிட்டு இருந்தது நமக்கு. இப்போ வந்து அதுலேருந்து விடுபட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய கரெக்ட் ஆகிடுச்சு, நிறைய கம்பெனிஸ் நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனிஸ் என்னன்னு பார்த்து வாங்கிக்கலாம். பட் நத்திங் இஸ் சர்டன். பட் ஆனால் குட் நியூஸ், இன்னொரு குட் நியூஸ் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சாங்கன்னா அது குட் நியூஸ் வரும். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஃபுட் இன்ஃப்ளேஷனையும் சிபிஐயும் ஒன்றா பார்க்காம தென் வந்து கோர் இன்ஃப்ளேஷனை கூட ஒரு பேசிஸாக வச்சு இவங்க டெசிஷன் எடுத்தாங்கன்னா நமக்கு திருப்பியும் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு அது பூஸ்டாக அமையும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. மார்க்கெட்டு திருப்பி ரெக்கவர் ஆகி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குருஜி சொல்கிறார். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான். சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதா இல்லை. ஸ்டாக் ஏதாவது மென்ஷன் பண்ணுறதுன்னா அதை நீங்கள் வாங்கும்பொழுது நல்லா தெரியுங்க. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டும் வாங்குங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.